தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அம்பேத்கர் சிலைக்கு நேர்ந்த கதியை பாருங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்பேத்கர் சிலைக்கு நேர்ந்த கதியை பாருங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்பேத்கர் இவர் இந்தியாவின் சட்டமேதை, முதல் சட்ட அமைச்சர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் அம்பேத்கர் தான். இவர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவராக இருந்தார். டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமையற்ற மக்களுக்காக குரல் கொடுத்தவர். அவருடைய சிலை இந்தியா முழுவதும் கிராமங்களிலே, பொதுவாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஊர்களிலே நிறுவப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சக்கோதார் என்ற கிராமத்தில் ஒரு பூங்கா உள்ளது. அந்த பூங்காவில் புத்தர், அசோக தூண் மற்றும் அம்பேத்கர் சிலை உள்ளது. கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு முன்தினம், அந்த சிலை இரவில் உடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இந்த இடத்தில் மீண்டும் அம்பேத்கர் சிலை நிறுவப்படும் என்று கூறினார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் தான் அந்த சிலையை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்தவர். அவருடைய சிலையை தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுடைய பகுதியில் வைத்து மரியாதை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த சாதி வெறி பிடித்த கும்பல் அந்த மக்களை தாக்குவதற்கு பதிலாக அஞ்சி இந்த அம்பேத்கர் சிலையை தாக்கிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய சட்டமேதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவரே அம்பேத்கர் தான் அப்படிங்கிறத இந்த சாதி வெறி பிடித்த கும்பல் உணரல. ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்படுதுன்னு சொன்னால் இந்தியா அவமதிக்கப்படுவதற்கு சமம். இந்திய நாடு அவமதிக்கப்பட்டதுக்கு சமம். இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கருடைய சிலை இன்றைக்கி இந்தியாவில் வைக்க முடியல. அடித்து ஒடுக்குறாங்க, நொறுக்குறாங்க. காரணம் சாதி வெறி. இந்த சாதி வெறியை நினச்சா பயமாக இருக்குது. அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் கல்வி அறிவு இல்லாத மாநிலம். அந்த மாநிலம் இருக்கிறதுலே பெரிய மாநிலம், ஆனால் கல்வி அறிவு இல்லாத மாநிலம். இன்னும் அந்த சாதிங்கிற அந்த புற்றுநோயில் ஊறி போய் கிடக்குது. சாதிங்கிற சாக்கடையில் ஊறி போய் கிடக்கிற அந்த ஊர் தான் அந்த உத்தரப்பிரதேசம். என்றைக்கு அந்த உத்தரப்பிரதேசம் திறந்த போதும் தெரியல. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி அம்பேத்கர் சிலையை உடைச்சிருக்காங்க. அதுவும் போக ஒரு சில அரசியல்வாதிகள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இந்த ஜாதி கலவரம் நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி, எரியிற நெருப்பில் குளிர்காயணும் அப்படிங்கிறக்காக வேண்டி சாதி மோதல்களை தூண்டி விடுவாங்க. எப்படின்னா இந்த மாதிரி சிலையை உடைச்சி தூண்டி விடுவாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருடைய சிலையை உடைச்சி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக திருப்புவாங்க. அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்து தலைவருடைய சிலையை உடைச்சி தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக கலவரம் வெடிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுறது. எந்த நோக்கத்தில் இந்த சிலையை உடைச்சாங்கன்னு தெரியல, யார் உடைச்சாங்கன்னு தெரியல. காவல்துறை விசாரிக்குது. ஆனால் ரொம்ப வேதனையான விஷயம். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றோம், இந்த அம்பேத்கர் சிலையை மட்டும் உடைக்காதீங்க. ஏன்னா அவர் இந்தியாவின் சட்டமேதை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குனது அவர் தான்.